யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணி ஆர்டர் போட்டு ஒரு வேலையை சொன்னால் அதை உங்களுக்கு பண்ண தோணுமா? கண்டிப்பாக தோணாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த வேலையை நீங்களாக செஞ்சால் எஃபிஷியன்சி வேற லெவலாக இருக்கும்ல. அது எப்படின்னு இந்த ஸ்டோரியில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். திஸ் இஸ் புக் சீரிஸ் பார்ட் 3. ஒரு நாள் விண்டுக்கும் சன்னுக்கும் நடுவில் செம்ம சண்டை. யார் ஸ்ட்ராங்குன்னு? விண்டு சொல்லுது நான் தான் ஸ்ட்ராங்குன்னு. அந்த நேரத்தில் ரோட்டில் ஒரு டிராவலர் கோட் போட்டு நடந்து வராரு. காற்று சொல்லுது நான் வேகமாக காற்று அடித்து அவர் கோட்டை நானே கழட்ட வச்சிருவேன்னு. காற்று எவ்வளோ வேகமாக அடிக்குதோ அவ்வளோ டைட்டாக அந்த டிராவலர் கோட்டை பிடிச்சிக்கிறாரு. அவ்வளோதான், விண்டு தோத்துருச்சு. இப்போ சன்னோட டேர்ன். சன் எந்த சத்தமும் உள்ள ஃபோர்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் வார்மாக சைன் பண்ணுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த டிராவலர் வெக்க தாங்க முடியாமல் ஸ்வெட் அதிகமாக இருக்கவும் அவரே அந்த கோட்டை கழட்டிட்டாரு. இதை தான் ஆத்தர் புக்கில் 3rd பிரின்சிபலாக சொல்கிறாரு. அரவுஸ் இந்த அதர் பர்சன் ஈகர் வாண்ட். ஃபோர்ஸ் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் தான் கிடைக்கும், ஆனால் டிசைர் கிரியேட் பண்ணாதான் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் மேனேஜரோ இல்லை பேரண்ட்டோ யாராக இருந்தாலும் யாருக்கும் ஆர்டர் போடாதீங்க. அவங்க அந்த வேலையை செஞ்சால் என்ன அவங்களுக்கு பெனிஃபிட்னு புரிய வைங்க. பிகாஸ் பீப்புள் டோன்ட் ஆக்ட் ஃபார் யுவர் ப்ரெஷர், தே ஆக்ட் ஃபார் தேர் ஓன் டிசையர். இது உங்கள் லைஃப்பில் யாருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க.